வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல 2 விதமான வெங்காய ஊத்தப்பம் பண்ண போறோம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஊத்தப்பத்துக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி, கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம 4 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஓரளவு கெட்டியா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், கட் பண்ண காஞ்ச மிளகாய். தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஊத்தப்பத்தை ஊத்திடலாம். சின்ன வெங்காய பொடி ஊத்தப்பம் பண்ண போறோம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நல்லா தொடச்சு விட்டுட்டு 2 கரண்டி மாவு சேர்க்கிறேன். கொஞ்சம் திக்கா விட்டுக்கலாம். லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும். இதுல சின்ன வெங்காயத்தை நல்லா மெல்லிசா ரவுண்ட் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஊத்தப்பம் மேல நல்லா கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி. இத நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. அப்புறமா நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி கொடுங்க. ஊத்தப்பம் அந்த சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. திருப்பி போட்டுட்டு லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. பிரஸ் பண்ணி விட்டோம்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில போய் அந்த சைடும் நல்லா வெந்துரும். அந்த சைடும் வெந்துருச்சு. நம்மளுடைய வெங்காய பொடி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சுவையான சின்ன வெங்காய பொடி ஊத்தப்பம் ரெடி. வெங்காய ஊத்தப்பம் பண்ணலாம். 1 கப் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பொடியா கட் பண்ண இஞ்சி. ஆல்ரெடி தோசை மாவுல உப்பு இருக்கும். இப்ப சேர்த்த இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிக்காக கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமா மட்டும் தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஊத்தப்பத்தை ஊத்திடலாம். ரெண்டு கரண்டி மாவு எடுத்து விட்டுருக்கேன். லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஊத்தப்பம் மேல கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். சுத்தியும் கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். ஊத்தப்பம் அந்த சைடு வெந்துச்சு. திருப்பி போட்டுடலாம். நல்ல சூப்பரா வாசனையா இருக்கு இந்த ஊத்தப்பம். இந்த சைடும் வெந்துச்சு. எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு சுவையான வெங்காய ஊத்தப்பம் ரெடி.
நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.